வெல்கம் டு Shubasworld. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 20 to 24 month ஓல்ட்ஸோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அண்ட் ரெட் ஃப்ளாக்ஸும் இதில் கவர் ஆகுது. ரெட் ஃப்ளாக்ஸ்னா என்ன? இந்த விஷயங்கள் உங்கள் குழந்தையால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மேபி அவங்க டெவலப்மெண்ட்டில் டிலேஸ் இருக்கலாம், அவங்களுக்கு சில ஹெல்ப் தேவைப்படலாம் அந்த மைல்ஸ்டோன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் தான் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் ஆர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டது, என்னோட பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஃபஸ்ட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசு குழந்தை இருக்காங்கன்னா, நம்பர் 1, டாட்லர் ப்ரூஃப் யுவர் ஹவுஸ். உங்களோட வீட்டை சைல்டு சேஃபாக மாற்றுறது ரொம்ப முக்கியம். இந்த டாட்லர் ஸ்டேஜில், இந்த 20 to 24 month இந்த டைமில் ஒரு நாளும் அவங்க ஒரு திடீர்னு ஒரு புது ஸ்கில் பிக்கப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ஓ இவங்களால இந்த மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் ஸோ அதனால் எந்த சான்சஸும் எடுக்காதீங்க, எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட வீட்டை சைல்டு ப்ரூஃப், டாட்லர் ப்ரூஃப் பண்ணணும். விச் மீன்ஸ் கிச்சன் கபர்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைங்க. கத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ட்ராஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லாக் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு லாக் விற்கிது, அதை லாக் பண்ணி வைங்க. எலக்ட்ரிக் சாக்கெட் இருக்குல்ல, ப்ளக் போடுறோம் இல்லையா, அந்த சாக்கெட்டுக்கு கவர் விற்கிறாங்க. ஸோ குழந்தை எதையும் கொண்டு போய் அது உள்ளே விட்டு ஷாக் அடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபர்னிச்சரோட கார்னர்ஸ் எல்லாம் குஷன் பண்ணுறதுக்கு ரப்பரில் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பேபி ஷாப்க்கு போய் பார்த்து தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி உங்கள் வீட்டை உங்கள் குழந்தைக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 2, ஒரு ரூட்டீன், அதாவது ஒரு ஸ்கெடியூல் மாதிரி உங்கள் குழந்தைக்கு செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்போவுமே உங்கள் குழந்தைக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வரத்துக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு ரீஅஷ்யூரன்ஸ்க்கும் சரி, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் இது உன்னோட டே இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தை அதுக்கு ஃபெமிலியர் ஆனப்புறம் அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லலைனா கூட அவங்களே ரெடியாக இருப்பாங்க அடுத்த ஆக்டிவிட்டிக்கு, அடுத்த விஷயத்துக்கு. பாயிண்ட் நம்பர் 3, செட் அ குட் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசைப்படி உங்கள் குழந்தை நடந்துக்கணும்னா முதல்ல நீங்கள் அது மாதிரி நடந்துக்கணும். உங்கள் குழந்தை உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் தான் அவங்களோட ரோல் மாடல். ஸோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, மற்றவங்கள எப்படி நடத்துகிறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அதுதான் ஒரு பழக்கமாக வரும். அவங்க வளர வளர நீங்கள் சொல்கிறது வழியாக அவங்களுக்கு எந்த புது விஷயமும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் கோவம் வந்த உடனே கத்திட்டு இல்லை உங்கள் குழந்தைய அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை யாரையும் அடிக்காமல் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 4, கூலாக இருங்க. எதை பற்றியுமே ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மெலோ ட்ராமாக்கோ அவசியமே கிடையாது. ரொம்ப ஓவர் ஆக்டிங்னால எந்த யூஸும் கிடையாது. ஸோ உங்கள் குழந்தை உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க இல்லை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தை பார்ப்பாங்க. அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பொதுவான விஷயமா இருந்தாலும் சரி. நீங்கள் ரொம்ப கூலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதுவும் எகெயின் ஒரு மாடல் ஆகிடுறீங்க நீங்கள். ஓகே, நம்ம அம்மா எவ்வளோ கூலாக அவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தையும் கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ட்ராமா அவசியம் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு ஏர்லியாகவே புரிய வரும். ஸோ தேவையில்லாத ட்ராமாவை எல்லா விஷயத்துலையும் தவிர்த்துடுங்க. அண்ட் ஃபேக்சுவலாக இருங்க, ஃபேக்ட்ஸை மட்டும் பேசுங்க. அண்ட் அந்த ஃபேக்ட், ஒரு ப்ராப்ளம்னா அதை ஃபேக்சுவலாக இப்படி ஒரு ரிசல்ட் வேணும், ஸோ நம்ம இப்படி பண்ணலாம்
ஓகே இப்படி ஆயிடுச்சா, தட்ஸ் ஓகே, இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு உங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப காமாகவும் ரொம்ப கூலாகவும் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 5, பி அவைலபிள். அதாவது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் குழந்தையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து வேலைக்கு போகிற அம்மாவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிற டைம் வந்து உங்கள் குழந்தைக்குன்னு நீங்கள் கொடுக்கணும். அந்த நேரம் வந்து நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கதோ இல்லை ஃபோனை நோண்டிட்டு இருக்கதோ இல்லை யாருக்கிட்டையாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதோ அப்படிங்கிறது வந்து அது குழந்தைக்கான டைம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 6, உங்களை குழந்தையோட டெய்லி படிக்கிறது, பாட்டு பாடுறது, ரைம்ஸ், கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ரொம்ப ஒரு பிஸியான பர்சன், பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிற ஒரு மம்மா இருக்கீங்கன்னா ஆஸ் அ மினிமம் அந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அண்ட் ஃபாலோ பண்ணணும் அஸ் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ், பிகாஸ் அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 7, டெய்லி உங்கள் குழந்தைய நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணணும். அஃப்கோர்ஸ் வெதர் சரியா இல்லை ஒரு நாள் கெஸ்ட் வந்திருக்காங்க அந்த மாதிரினா ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட டெய்லி உங்கள் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகணும். அதனால அவங்களுக்கு நிறைய சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் அண்ட் சேஞ்ச் ஆஃப் செட்டிங் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் இது எல்லாமும் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். பாயிண்ட் நம்பர் 8, அவங்களுக்கு மற்ற குழந்தைங்களோட விளையாடுறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். உங்கள் வீட்டில் வேறு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்கள பார்த்து கற்றுக்கிறதுக்கும் அந்த மாதிரி மற்ற குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு நல்ல சான்ஸாக போயிடுது. பட் நீங்கள் வந்து ஒரு ஐசோலேட்டட் ஃபேமிலி, உங்கள் வீட்டில் வேறு குழந்தைங்க கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ப்ளே டேட்ஸ் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது குழந்தைங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் அந்த ஏஜில் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அந்த குழந்தைங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ மற்ற குழந்தைங்களோட பேச, பழக, விளையாட உங்கள் குழந்தை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 9, உங்கள் குழந்தையோட இன்டராக்ஷன் ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தையோட பேச்சுவார்த்தை நடத்துறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறது, இல்லை உங்கள் குழந்தைகிட்ட கேள்விகள் கேட்குறது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ இது என்ன வச்சுருக்க கையில், இங்கே எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி இந்த இன்டராக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப அவசியம். அண்ட் பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான வேர்டை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேபி டாக் வந்து பேபி பண்ணட்டும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் திரும்ப அவங்க கிட்ட பேசும்போது அந்த பேபி டாக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 10, உங்கள் குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ் கேட்குறாங்க, இல்லை குவெஷன்ஸ் கேட்குறாங்க, இல்லை புக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பிஸியாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் இன்டராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்து இல்லை இப்போ கிடையாது நீ போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கொடுக்காம அவங்கள ஷட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் குழந்தையோட இன்டராக்ட் பண்ண முடியும்னா, உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஒரு புக் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த புக்கு நீயும் நானும் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த புக்கை ஒரு 5 மினிட்ஸ் படிச்சுட்டு இதோட அவ்வளோதான், அம்மா பிஸியாக இருக்கேன், அம்மாவுக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு நடுவில் இருக்கீங்க, உண்மையாகவே உங்களால் வந்து உங்கள் குழந்தைக்கு அட்டென்ட் பண்ண முடியலை அவங்க உங்களை வந்து கேட்கும்போது அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம், நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் இதை முடித்தோடனே உன்கிட்ட வந்து இந்த புக்கை படித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 11, இந்த ஃபில் இன் த பிளாங்க் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக நீங்கள் திரும்ப 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 படித்த ஒரு புக்கு இல்லைனா திரும்ப திரும்ப பாடின ஒரு ரைம்ஸில் வந்து அந்த லாஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்லாமல் நிறுத்திட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபில் இன் த பிளாங்க் டெக்னிக். ஸோ நீங்கள் விளையாடும் போது, புக் படிக்கும்போது, ரைம்ஸ் பாடும்போது இதையும் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 12, செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ் வந்து உங்கள் குழந்தை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்னதான் ஆசையாக இருந்தாலும், உங்களுக்கு டைம் இருக்குன்னாலும் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை தன்னை தானே வந்து ஃபீட் பண்ணிக்கவோ
இல்லை டேக் கேர் பண்ணிக்கவோ, அந்த செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ், ஸோ தண்ணி குடிக்கிறதோ, ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து அவங்க செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அவங்கள ட்ரை பண்ண விடுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் இன்டர்ஃபியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணவே கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அது இந்த ஸ்டேஜ்க்கு ஸ்பெசிஃபிக்குங்கிறத விட இது ஜென்ரல் ரூல். ஒரு நாளும் குழந்தைய வயலண்டா ஷேக் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைய வயலண்டா ஷேக் பண்ணும்போது கோவத்துல போட்டு இப்படி இப்படி ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரெயின் டேமேஜ் காஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைகிட்ட வந்து ஒரு நாளும் கத்துறதோ இல்லை கோவப்படுறதோ இல்லை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை டென்ஷனில் வந்து அது அவங்கள பார்த்து கோவமாக பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ வேர்பல் அப்யூஸோ இல்லை எல்லிங், அதாவது கத்துறது வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மொமெண்ட்டில் இருக்கீங்க, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அந்த டைமில் வந்து குழந்தையும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் கொடுக்குறாங்க, இல்லை பாதர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தைய வந்து சேஃபான ஒரு இடத்துல இல்லை சேஃபான ஒரு பர்சன் கிட்ட சேஃபாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போயிடுங்க. அண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக் போயிட்டு உங்களை காம் பண்ணிட்டு வந்து திரும்ப குழந்தைய ஹேண்டில் பண்ணுங்க. ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்ன 20 to 24 month ஓல்டோடது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைகிட்ட இருக்குது, இல்லை இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி அசஸ் பண்ணிக்கணும், உங்கள் குழந்தைய செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெட் ஃப்ளாக்ஸ். உங்கள் 20 month ஓல்டு இன்னும் நிற்கவோ நடக்கவோ ஆரம்பிக்கலை அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ரன் பண்ண முடியல உங்கள் குழந்தையால, இல்லை படி இறங்க தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும் டாக்டரை. உங்கள் குழந்தை ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ உங்களை வந்து கண்ணோட கண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எதுவும் வேர்ட்ஸ் வந்து பேச மாட்டேங்கிறாங்க இன்னும் அப்படின்னாலும் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. 24 months முடியும் போது உங்கள் குழந்தை அட்லீஸ்ட் 2 words இருக்கக்கூடிய சென்டென்சஸ் மாதிரி பேசக்கூடியதாக இருக்கும். குழந்தை இன்னும் பேப்பரில் ஸ்கிரிபிள் பண்ண ஆரம்பிக்கலை, அதாவது கிறுக்க ஆரம்பிக்கலை, இல்லை பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது வேணும் அது வேணும்னு, இல்லை ஜெஸ்டர்ஸ் லைக் பாடி லாங்குவேஜால் எது வேணும் வேணான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியலைனாலும் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்கேஸ் அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து சரியா இல்லை, இல்லைன்னா காது கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்குது சில சுச்சுவேஷன்லனாலும் உடனே டாக்டரை போய் பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரூம்குள்ளே வரீங்க அப்படின்னா அவங்க உங்களை கவனிக்க மாட்டேன்றாங்க, இல்லை நீங்கள் வந்ததை வந்து அவங்களுக்கு தெரியல, இல்லை நீங்கள் கூப்பிட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு காது கேட்குதான்னு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலாம் இருந்தால் நீங்கள் உடனே செக் பண்ணிக்கணும். உங்கள் குழந்தையால் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியலை, லைக் இங்கே வா, அந்த புக் எடுத்துகிட்டு வா, இங்கே உட்காரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும்போது அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை அது அவங்களுக்கு புரியலை, ஆர் அவங்க வந்து உங்கள் ஃபேஸை கவனிக்க மாட்டேன்றாங்க, உங்களை அப்சர்வ் பண்ண மாட்டேன்றாங்க, நீங்கள் பண்ணுறது மாதிரியே காப்பி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். சேனலில் ப்ரெக்னென்சி, நியூபார்ன் கேர், பிரெஸ்ட் ஃபீடிங், போஸ்ட்பார்ட்டம், பேபி மந்த்லி மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோட பிளேலிஸ்ட் பேஜை போய் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.